ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படியாக வெளி இடத்திலே நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, வேண்டாம் மற்ற ஆணோடு பெண்ணோடு வேலை பார்க்குறீங்க, எப்படியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். மிக முக்கியமான காரியம், நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது காரியம், எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு புரோஜனம் உள்ளதாக இருக்கிறதா, உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா. இரண்டாவது, நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மற்றவர்களுக்கு இடரலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா. மூன்றாவது, அந்த காரியத்தின் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய அலுவலகத்திலோ, ஆண் நண்பரோ பெண் நண்பரிடத்திலோ நீங்கள் கலந்து நீங்கள் அங்கே வேலை செய்கின்ற பொழுது, அது மட்டுமில்ல, பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 19, 20 தேவன் இந்த சரீரத்தை விலக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறார். இந்த சரீரத்துக்கு நாம் சொந்தக்காரர்கள் அல்ல, நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அப்படி என்றால் நமக்கு சொந்தமில்லாத ஒரு காரியத்தை எடுத்து நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் கர்த்தர். அதனாலே தேவன் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்து இருப்பதனாலே இந்த சரீரத்தின் மூலமாக சரீரத்தை வைத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். வேலையிடத்தில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்கிற அளவுக்கு உங்களுடைய நடக்கைகள், பேச்சு, நீங்கள் பேசக்கூடிய காரியங்கள் அநேகருக்கு காயத்தை கட்ட வேண்டும். அநேகருக்கு உடைந்து போன உள்ளங்களை என்ன செய்ய வேண்டும், அது கட்டி எழுப்ப வேண்டும். நல்ல நாணத்தோடு நீங்கள் அந்த இடத்துல வேலை இடத்துல செயல்பட வேண்டும். அதற்கு ஜெபம் முக்கியம். ஒவ்வொரு நாளும் காலையில் நன்றாக ஜெபித்து கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நீங்கள் அலுவலகத்துக்கு செல்கின்ற பொழுது தேவன் தம்முடைய தேவதூதர்களை உங்களுக்கு அனுப்புகிறாரு. ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களை பார்க்கிற ஆண்களோ பெண்களோ இது தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை, உங்களை எந்த விதத்திலும் அவர்கள் உங்கள் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காதபடி கர்த்தர் உங்கள் மூலம் அவர்கள் திருந்தும்படியாய், அவர்களும் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய், நீங்கள் ஒரு நடமாடும் தேவனுடைய பிள்ளை என்று அவர்கள் அறிந்து அவர்களும் உங்களை பார்த்து கவர்ந்து அந்த நடக்கைக்குள்ளாக வர வேண்டியது மிக அவசியம். அதனாலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். வேலைக்கு செல்கின்ற பொழுது நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார், தேவனுடைய அந்த அளவு கடந்த அபிஷேகம் நேரத்தில் இருக்கிறது என்று ஜெபித்துக் கொண்டு செல்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு, நன்றாக உடை உடித்து கொண்டு செல்றீங்க. கர்த்தர் நாமத்தை உங்கள் உடை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் நன்றாக உங்கள் வேலை இடத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதாவது சரியான நேரத்திற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை பி பங்க்சுவல். முதலாவது என்னன்னாக்க ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும், ட்ரெஸ் ப்ரொஃபஷனலி. நீங்கள் உடை நன்றாக ஒரு கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, நன்றாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான அந்த ப்ரொஃபஷனல் ட்ரெஸ்ஸை நீங்கள் உடுத்த வேண்டும். இரண்டாவது, பி பங்க்சுவல். ஒரு கர்த்தருடைய பிள்ளை அலுவலகத்துக்கு தாமதமாக செல்லக்கூடாது. பார்த்தீங்கன்னா அது பெரிய அப்படியே உங்களை கெட்ட வரை உண்டாக்கிவிடும். மூன்றாவது, யூஸ் ப்ராப்பர் கம்யூனிகேஷன். நன்றாக நீங்கள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்த வேண்டும், எல்லாவற்றையும் நன்றாக நீங்கள் சொல்ல வேண்டும். விளக்கி மற்ற காரியங்களெல்லாம் நாணத்தோடு நீங்கள் பேச வேண்டும். அது மட்டும் இல்லை, மெயின்டைன் ய க்ளீன் ஒர்க் பிளேஸ். உங்கள் இடம், உங்களோட டேபிள், உங்களோட சேர் எல்லாம் எப்படி நீட்டாக இருக்கணும். குப்பையாக இருக்கக்கூடாது, அது மிக முக்கியம். அப்புறம் ரெஸ்பெக்ட் கொலீக்ஸ். உங்களோடு இருக்கக்கூடிய மற்ற வேலை செய்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், அவங்கள மதிக்க வேண்டும், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும், அவருடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். புரியுங்களா? கர்த்தர் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை போல காண்டவர் வைத்திருக்கிறார். அதனால நீங்கள் என்ன செய்யணாக்கா, அந்த இடத்துல கோபப்பட்டினாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் உங்கள் குணத்தை நீங்கள் இழந்து போய் விடக்கூடாது. கர்த்தர் பிள்ளை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுக்கு அந்த தேவனுடைய கிருபை இருந்தால் தான் இந்த ஆவிக்குரிய கனிகள், அதாவது வேகமாக பேசினா நீங்களும் வேகமாக பேசிவிடக்கூடாது. புரியுங்களா? அவங்க வெட்டியாக பேசுங்கன்னா அந்த இடத்துல அந்த இடத்தை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். அதிகமாக அவங்க பேசுகிறாங்கனாக்கா நீங்கள் உங்கள் அமைதியை அது இழக்கச்சு. அதனால் அதை தவிர்த்து விட வேண்டியது அவசியம். மட்டுமல்ல, அவங்க ஆணவமாக பேசினா கூட நீங்கள் உங்கள் அன்பத்தான் ஆவிக்குரிய கனிகளை காண்பிக்க வேண்டும். எல்லாம் அதுபோல் சிந்தித்து ஆண்டவரிடத்தில் நாணமாய், ஆண்டவரே
எதை பேச வேண்டும் என்று தேவனிடத்தில் கேளுங்க. அனந்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். சிந்தித்து நீங்கள் பேசினால் சிறப்போடு கூட நீங்கள் வாழலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் உங்களை எந்த விதமான பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து விடுவித்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஆமீன்.